புதுச்சேரியில் தனியார் நிதி நிறுவனம் கொடுத்த கடனுக்காக மளிகை கடை வியாபாரியை பணம் கேட்டு அவமானப்படுத்தி துன்புறுத்தியதால் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வந்தார். இவர் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்த பொழுது பெரியண்ணசாமி கைப்பட எழுதிய கடிதம் கிடைத்தது. அதில் என் சாவிற்கு யாரும் காரணம் இல்லை, வெரிட்டாஸ் லோன் எடுத்து மாதம் கட்டினேன், இருந்தாலும் கடன் தொல்லை தாங்கவில்லை, வீட்டில் வந்து தொல்லை கொடுத்தனர், அதன் முடிவுதான் இது என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தனது கணவர் கடந்த 2 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனே இது குறித்து கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்தார். அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் 8 லட்சம் வெரிட்டாஸ் என்கின்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை வட்டியுடன் சரியாக கட்டி வந்த நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவமானப்படுத்தியதோடு தொடர் தொல்லை கொடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது இது குறித்து திருக்கனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் 45 அடி சாலையில் உள்ள வெரிட்டாஸ் தனியார் நிதி நிறுவனத்தை மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு இறந்தவரின் இறப்பிற்கு நீதி கேட்டும் தற்கொலைக்கு தூண்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 61வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 61வது நினைவு நாளை முன்னிட்டு பாரதிதாசனார் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நினைவு மண்டபத்தில் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவரும் பாரதிதாசன் பேரனுமான தமிழறிஞர் கோ. பாரதி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அறக்கட்டளை செயலர் வள்ளி, துணை செயலர் லட்சுமி, பாவலர்கள் ரமேஷ், பைரவி, மதன், சரஸ்வதி, வைத்தியநாதன், ராமலிங்கம், வி.பி. மாணிக்கம், கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே குண்டும் குழியுமான பிரதான சாலையை சரி செய்ய கோரி கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழுப்பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலை கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்டது. 2 ஆண்டுகளில் தார் சாலை முற்றிலும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது. இதனால் அந்த கிராமத்திற்குள் செல்லும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலையில் கீழே விழுந்து அடிக்கடி சாலை விபத்து ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதனால் அந்த சாலை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலையை உடனே அமைக்க கோரியும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கழும்பெரும்பாக்கம் ஊர் கிராம மக்கள் திரண்டு வந்து கீழ்பூத்துப்பட்டு திண்டிவனம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மறியல் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் சாலை மறியலால் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் வந்து குண்டும் குழியுமான சாலையை பார்வையிட்டனர். முதலமைச்சரின் கிராம சாலையின் திட்டத்தின் கீழ் 1 வாரத்திற்குள் இந்த சாலையை அமைத்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று பொதுமக்கள் 1 வாரத்திற்குள் சாலையை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். கிராமத்திற்குள் செல்லும் பிரதான சாலையை அமைக்க கோரி பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்ப விழா புதுச்சேரி அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்ப விழா புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலில் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திராவிடர் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு
அவரது சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 61ஆம் ஆண்டு நினைவு நாள் நினைவு கூறப்பட்டது. முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவை அருகில் உள்ள பாவேந்தர் திருவுருவ சிலைக்கு புதுவை மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், மாவட்ட செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், திராவிட கழக நகராட்சி கொம்யூன் பொறுப்பாளர்கள் இளங்கோவன், ஆறுமுகம், களஞ்சியம், வெங்கடேசன், கிருஷ்ணசாமி, ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், முகமது நிசாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அதிகாரி சாய் ராஜச்சந்திரன் தலைமையில் மேற்பார்வையாளர்கள் பிரதாப் குமார், தனசேகர், கிருஷ்ணராஜ் முன்னிலையில் நேர்மையாக நடைபெற்றது. இதில் தலைவராக பழனி, சீனியர் துணைத் தலைவராக தனஞ்சயன், துணைத் தலைவர்களாக மைக்கேல், தேவசகாயம், ராஜேஷ், ஜெயின், விஸ்வேஸ்வரமூர்த்தி, ஆறுமுகம், சரவணன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொதுச் செயலாளராக தாமஸ், இணை செயலாளர்கள் பாஸ்கரன், கோவிந்தராஜ், பாலு என்கின்ற பாலசுப்ரமணியன், பொருளாளர் செந்தில்குமார், செயற்குழு உறுப்பினர்களாக ரேவதி, யுவராஜன் என்கின்ற சிவா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஒண்ணுமே புரியல நாடகத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ராஜ் மற்றும் ஒப்பனை கருணாமூர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா பிப்ரவரி மாதம் 2025 முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் வழங்கிய ஒண்ணுமே புரியல உலகத்தில் என்ற நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி இயக்கியவர் கலைமாமணி டாக்டர் VK சாமிதாசன். இன்று இந்த நாடகத்தில் நடித்த கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. இதில் குப்புசாமி, கலைப்பித்தன், MN மோகன் மற்றும் கலைமாமணி நாகசுப்பிரமணியன், ஸ்டெல்லா மரி, திமாஸ், ராஜா, அமலா, வெற்றி, ஜித்தேஷ், பரிஸ் என்ற வரலட்சுமி ஆகியோருடன் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் ஆகியோர் பங்கு பெற்ற இன்றைய விழாவில் அனைத்து கலைஞர்களுக்கும் இதில் நடித்த அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகத்தினை கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் வழங்கினார். இதில் உதவி இயக்குநராக ராஜா சந்துரு மற்றும் மேடை நிர்வாகம் ராஜாம்பாள், உதவியாக இருந்த வெங்கடேசன் ஆகியோருக்கும் சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. ஒண்ணுமே புரியல இந்த நாடகத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ராஜ் மற்றும் ஒப்பனை கருணாமூர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி நமச்சிவாயம் கலந்து கொண்டு அனைவருக்கும் சால்வை அணிவித்து ஒவ்வொரு கலைஞருடைய நடிப்பு எவ்வாறு அமைந்திருந்தது என்று இந்நிகழ்ச்சியின் இடையே பல்வேறு கருத்துக்களை இந்த அமைப்பின் இயக்குனர் கலைமாமணி மற்றும் டாக்டர் சுவாமிதாசன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் BNI போஞ்சூர் சாப்டர் மற்றும் மோட்சா லேடிஸ் சாப்டர் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. புதுச்சேரி BNI அமைப்பின் போஞ்சூர் சாப்டரும் அகில பாரத மார்வாடி யுவர் மோட்சா லேடிஸ் சாப்டரும் இணைந்து புதுச்சேரி 45 சாலையில் அமைந்துள்ள விஜயமதி ஜெயின் பவனில் ஒரு இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். இந்த முகாமில் BNI போஞ்சூர் சாப்டரின் ஹெல்த் மற்றும் ஹெல்த் பவர் டீம் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களது மருத்துவ சேவைகளை வழங்கினர். முகாமில் மருத்துவர்கள் அருண்குமார், ஜவஹர், தேவி, முத்துலட்சுமி, மனோகரன், அனீஸ், அகமது, ரமேஷ் மற்றும் சின்ன மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பரிசோதனைகள் செய்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். முகாமினை அகில பாரத மோட்சா லேடிஸ் சாப்டர் துணை இயக்குனர் சைமன் ராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற்ற இம்முகாமில் மார்வாடி சமூகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் ஹைட், வெயிட், BP, சர்க்கரை பரிசோதனைகள், பல் பரிசோதனைகள், பிசியோதெரபி உள்ளிட்ட பல சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் மேல் சிகிச்சைக்காக சிலர் பரிந்துரைக்கப்பட்டும் உள்ளனர். இதுபோன்று மேலும் பல இலவச மருத்துவ முகாம்கள் புதுச்சேரியில் நடக்க உள்ளதாக BNI அமைப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே வரக்கூடிய நோய்களை கண்டறிந்து சிகிச்சை பெற மக்கள் இதில் ஈடுபடுவது அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிழல் இல்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு செய்தி காண்பிக்கப்பட்டது. ஒரு வருடத்தின் 2 நாட்கள் மட்டுமே சூரியன் சரியாக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. அந்நாட்களில் பொருளில் நிழலானது அப்பொருளுக்கு மிகச் சரியாக கீழே விழுவதால் நாம் அப்பொருளின் நிழலை மதிய உச்சி வேளையில் கூட காண இயலாது. அந்த நாள் நிழல் இல்லா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும்
218 பள்ளிகளிலும் அந்தந்த பகுதிகளில் வரும் நிழலில்லா நாள் சூரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கதிர்காமம் அரசு பள்ளியில் பல்வேறு கருவிகள் வைத்து மாணவர்கள் தங்களது செயல்பாடுகளை செய்து காட்டினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் இளைஞரணி சார்பில் நீர்மூர் பந்தல் துவக்க விழா நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் நீர்மூர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற லட்சணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ், அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் முருகராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை துவக்கி வைத்தனர். இதில் பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு மற்றும் பழ வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் சாந்தகுமார், வேலு, சந்தோஷ், நந்தகோபால், முருகையன் குமார், தொகுதி செயலாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் RV மணிகண்டன், தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் வேலு என்கின்ற பச்சையப்பன், வினோத், சசி, அருண் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அருந்தன் குமார், முருகன், சதீஷ், நித்யானந்தம், பிரபு, வசந்த், சரவணன், பழனி, போர் மன்னன், வினோத், ரித்தீஷ், தேவநாதன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒசூடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு பணியை அமைச்சர் சாயிதி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாயிதி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஒசூடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், தொகுதி பட்டியலிட அணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாத ரெட்டியார், நடராஜன், மணிபாலன், மணிமாறன், மைக்கேல், பிரகாஷ், அஜித்குமார் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்கி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்லே மூலம் பால், தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுவை, தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் பாண்லே நிறுவனத்தின் நிதி நிலைமையை சரி செய்யும் நோக்கில் பாண்லே ஐஸ்கிரீம், குல்ஃபி பொருட்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக ரூபாய் 7க்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 8ஆகவும், ரூபாய் 35க்கு விற்கப்பட்ட குல்ஃபி ரூபாய் 40ஆகவும், பட்டர் ஸ்காட்ச் 90 ml ரூபாய் 25 ரூபாய் 30ஆகவும், 500 ml வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 100 ரூபாய் 120ஆகவும், 1 லிட்டர் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரூபாய் 180 ரூபாய் 250ஆகவும் என அதிகபட்சமாக ரூபாய் 70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி விவேகானந்தர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுரை விசாலாட்சி சன்னதியில் ஆலய நிர்வாக குழுவினர் தலைமையில் வாசிச சைவ திருத்தொண்டின் 52வது முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு தலைமை அடியார் அம்மு ரவி தலைமையில் திருவாசகம் பாடினர். இதனை முன்னிட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் பாவேந்தர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ் இனத்திற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்த தமிழ் தேசிய பாவலர் பாவேந்தரின் 61வது நினைவு நாளான இன்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் பாவேந்தர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது.
தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமையில் தமிழ் தேசிய பேரியக்க வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, ஆறுமுகம், மோகன்தாஸ், பெர்னான்சா, முருகவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில துணைத் தலைவர், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், புதுவை எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், குரலற்றவர்களின் குரல் அசோக் ராசு, மனோஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று மலர் தூவினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்தியாஜல ஈஸ்வரன் ஆலயத்தில் கணபதிக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 சங்கு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலை மீது எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத முக்தியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள முழுமுதல் கடவுளாகிய ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு கணபதி ஹோமத்துடன் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. முன்னதாக பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்குகளை பக்தர்கள் முக்தியாஜல ஈஸ்வரரின் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து கணபதிக்கு பூஜை செய்தனர். பின்னர் அருகில் உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இதனைத் தொடர்ந்து முக்தியாஜல ஈஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த கோவில் சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலய 53ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ சடல் தேர் திருவிழா கடந்த வாரம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் தினந்தோறும் சிறப்பு அபிஷேகங்களுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகி பொன்னி சுப்ராயன் குடும்பத்தினர் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதா 25 விளையாட்டு மற்றும் கலாச்சார விழா 2வது நாளாக நடைபெற்றது. புதுவை கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதா 25 விளையாட்டு மற்றும் கலாச்சார விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் கல்லூரிகளுக்கு இடையிலான அத்வைதா 25 ஏப்ரல் 18 முதல் இன்று வரை நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற 2வது நாளில் விளையாட்டு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாடகர்கள் சைந்தவி மற்றும் ஆனந்த் அரவிந்தாக்ஷன் ஆகியோரின் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு விதமான பாடல்களை பாடி அசத்தினர். விழாவில் ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கோடை வெயிலை முன்னிட்டு நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கோடை கால வெயிலை தணிக்கும் வகையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சார்பில் முதல்வர் ஆசியுடன் தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன் தலைமையில் தலைவர் பாஸ்கர் முன்னிலையில் மாநில பொருளாளர் வேல்முருகன், மணக்குள விநாயகர் கல்லூரி குழும செயலாளர் மற்றும் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் வழங்கினர். விழா ஏற்பாடுகளை தொகுதியின் பொதுச் செயலாளர் சந்துரு மற்றும் பொருளாளர் குவைத் குமார் தலைமையில் செயலாளர் SST சவுந்தர் மற்றும் துணைத் தலைவர் மிஷேல், மாநில தொண்டரணி இணை செயலாளர் கௌதம் இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் ஹென்றி ஜேக்கப், மகளிர் அணி தலைவி வள்ளி, தொகுதி இளைஞர் அணி தலைவர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் வீரபாண்டியன், இளைஞர் அணி செயலாளர் கிஷோர் குமார், ராகுல் காந்தி, இளைஞர் அணி இணை செயலாளர் ஜென்மியஸ், ராக், மணி, காதர் அலி, திலீப் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். BSBB பிரீமியர் லீக் 2025 கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் மைதானத்தில் BSBB பிரீமியர் லீக் 2025 ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டி கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளால் நடைபெற்ற இப்போட்டியில் 6க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் சேர்ந்த நத்தத்தைச் சேர்ந்த ஜாக்கிங் வாரியர் அணி, டீம் ஈகிள்ஸ் அணி, பொறையூர் சூப்பர் கிங்ஸ் அணி, பட்டாணிக்களம் 11 பேந்தர்ஸ் அணி, ரைஸ் கிளப் அணி, பொறையூர் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின.
இப்போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் பட்டாணி களத்தைச் சேர்ந்த 11 பேந்தர்ஸ் அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசினை தட்டிச் சென்றனர். நடைபெற்ற இப்போட்டிகளின் பரிசீலிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் 50,000 பரிசு தொகையினை வழங்கினார். மேலும் இதில் இரண்டாம் பரிசாக 30,000 ரூபாயும் 3 முதல் 6ஆம் பரிசு வரை தலா 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கமிட்டி உறுப்பினர்கள் பாஸ்கர், வசந்தராஜா, ரஞ்சித்குமார், கடிகாலன், ராஜா, அருள்நாதன், முருகன், பாண்டியன் உள்ளிட்ட குழுவினர்கள் செய்திருந்தனர். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாளை முன்னிட்டு தேங்காய் திட்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் நேற்று அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு ரவி பாண்டுரங்கன் தலைமையில் புடவை மற்றும் சலவை தொழிலாளிக்கு அயன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா, தேங்காய் திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் செய்திருந்த நிலையில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதி பொருளாளர் மஞ்சனி, தேங்காய் திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், கணேசன், வீராசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு, பாரதி, நாகராஜ், காசி, இளைஞர்கள் விஸ்வா, பரத், சிம்பு என பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.